நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக் கொண்டு நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது. ஆனால் எங்கள் அருமைக்குரிய பிள்ளை சார் அவர் எத்தனை புராணம் விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அருமையான அவரை எழுதுகிறோம் அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்னைக்கு வந்தது. டைரக்டர் வரும் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா. அது மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டான்னு சொன்னாரு. நிஜம்தான். அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணும்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் இருந்தார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாவே என்னன்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று எடுத்துக்கொண்டு. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேன்? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணியும் சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போதில்லை. சார் வந்துருக்காங்க, சார் வந்துருக்காரு. நாங்கள்லாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தரம் சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயின் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அண்ணனுடைய ஒரு அண்ணன் சொன்னேன், அண்ணா நான் இன்னைக்கு ஏதுமா கேமரா அங்கேயா? ஓ நீங்க வந்திருக்கீங்களா? அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்க வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க. சார் கேமரா பார்த்து பேசுறேன் சார். இந்த கேமரா இல்லை? ஓகே. இதனால் சேர்ந்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை. நிஜமா ஒன்று. இன்னைக்கு என்ன நாள்னு சொன்னா, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம். ரிலீஸ் அன்னைக்கு தான் முகூர்த்த நாள். அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இவங்க நடிக்கிறாங்க, இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுவார் கட்டுக்கொண்டு. அது ஏதோ அந்த மாதிரி என்ன இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கட்டாகுதுங்க அப்படின்றாங்க. அந்த கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களோ வாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வரா அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆகையால் அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்போம். அதுக்காக ஓகே. ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்கு. நான் அப்புறம் வரேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சார். இன்னும் 15-20 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சாகணும் அப்படின்றதால மன்னிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்கள். கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மயிலாஞ்சி படக்குழுவை வாழ்த்தி பேசுவதற்காக நாம் அனைவரின் மரியாதைக்குரிய ஏடிஜிபி திரு தினகரன் IPS அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த மேடை புதிது, ஆட்கள் புதிது, சூழ்நிலை புதிது, இங்குள்ள கூட்டமும் புதிது. இதுதான் எனது முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவிற்காக நான் இங்கே வந்துள்ளேன். எனது இந்த நிகழ்ச்சியானது எனது ஆருயிர் நண்பனால் இங்கு வந்தேன். நண்பனால் இன்று மேடை ஏற்றப்பட்டேன். நண்பனால் இன்று மேடையில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களிடையே நானும் ஒரு முக்கிய பிரமுகராக வைக்கப்பட்டுள்ளேன். எனது நண்பன் திரு அர்ஜுனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் டாக்டர் ஆனது ரொம்ப சாதாரணமான விஷயங்கள். அவரோட ஸ்கூல்மேட்டாக நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் வீட்டிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வரது 15 கிலோமீட்டர் வரும். டெய்லி 15 கிலோமீட்டர் அப் டு 15 கிலோமீட்டர் வரும். சைக்கிள் கிடையாது. நான் தான் அவர் கூட கூட்டிகிட்டு போவேன். நான் இன்றைக்கி IPS ஆஃபீஸராக இருக்கேன். அவர் இன்றைக்கி டாக்டராக இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுவார். அதே போல் சின்ன கிராமத்தில், சேத்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர்.
ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்க வீட்டில் ஒரு ஏசி கிடையாது, ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது, அப்படி உள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு மிக உறுதுணையாக நான் ஆச்சரியப்படுவது அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், பொண்ணு. தே ஆர் ஸ்டில் சப்போர்ட்டிங் ஹிம். அண்டு அவர் இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு அவங்க பெரிய காரணம் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் இந்த மயிலாஞ்சி படத்திற்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் உழைச்சிருக்காருன்றது எனக்கு நல்லா தெரியும். அவருடைய முயற்சி, அவருடைய கலைத்தாகம், சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவருக்கு அந்த சினிமா மேலே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன். இத்தனைக்கு அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார். நான் யோசிப்பேன், என்னடா சாமியார் மாதிரி இருக்கிறான், இவருக்கு சினிமாவுக்கு எப்படிலாம் ஒத்து வரும்னு பார்த்தா சினிமாவிலே நிறைய சாமியார் இருக்கிறாங்க. ஒருத்தர் நமது வெங்கையவரன் சார் அவர்கள், அதே போல அவரோட அண்ணன் திரு இளையராஜா சார் அவர்கள், ஜெயசுதாஸ் அவர்கள், அந்த மாதிரி நிறைய சாமியார்கள் சினிமாலேயே இருக்கிறாங்க. அதனால தான் என்னமோ அவருக்கும் இளையராஜாவுக்கு ரொம்ப பொருந்தி போய் அவரை இசையமைப்பாளரை சேர்ந்திருக்கிறாரு. இளையராஜாவை பற்றி நான் பல சமயங்களில் ஆச்சரியப்பட்டுள்ளேன். உண்மையிலே சொல்லப்போனால் எங்கள் காவல்துறையில் உங்களுக்கு தெரியும், 24/7 எப்பயுமே வேலை தான். ஃபோனை கூட நாங்கள் ஆஃப் பண்ண முடியாது, ஒரு லீவு போக முடியாது, ஒரு ஃபாரின் டூர் போக முடியாது, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் பல திரைப்படங்களை பாதிக்கு அப்புறம் பார்த்துருக்கேன், பல திரைப்படங்களை இன்டர்வலோட எந்திரிச்சு ஓடி இருக்கிறேன். அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட், ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன்ன்றது இந்த திரைத்துறை பாடல்கள் தான். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா பாடல்கள். ஏன்னா அவர்களோட பாடல்கள் இல்லாமல் எனது சிறு வயதும் சரி, இப்போது உள்ள இதுவும் சரி, என்னோட லைஃப்பில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள். அதே போல் இங்கே வீட்டிற்கும் திரைத்துறை ஜாம்பவான்கள் திரு பேரரசு அவர்கள், திரு விஜய் அவர்கள், திரு ஆர்பி உதயகுமார் சார்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவருடைய படங்கள் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு காதல் படங்கள்னால அவர் மாதிரிலாம் எடுக்க முடியாது. உயிரை உனக்காகனு ஒரு படம் எடுத்திருந்தாரு, ரொம்ப அருமையாக எடுத்துருப்பாரு. அதெல்லாம் எனக்கு அது சின்ன கவுண்டர் படம். அதெல்லாம் அந்த முத்துமணி மாலை சாங்லாம் நான் 1000 தடவை கேட்டிருப்பேன். அதே போல் இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம விஜய் அவர்கள், திரு மிஷ்கின் அவர்கள்லாம் அவர் எப்படி போலீஸ் மாதிரியே யோசிக்கிறாரு அப்படின்லாம் நான் யோசிச்சிருந்து, எனக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா மிஷ்கின் சாரை சிபிசிஐடியில் ஒரு தலைவராக நான் வந்துட்டு காவல்துறையில் ஏற்படுத்த அந்த அளவுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம் வரும். இன்றைக்கும் ஒரு பிற மொழி கலக்காமல் ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரே ஆள் சீமான் அவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மாதிரி ஃப்ளூயண்ட்டாகவும் பேச முடியாது யாருமே. அது எந்த சமயத்துலனாலும் சரி, எந்த டிவி, எந்த சேனல், எந்த மைக்கு நீட்டினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். உண்மையிலே தமிழை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு உணர்வோடு ஒரு ஒன்றிருக்கக்கூடிய ஒருவராக தான் இந்த மாதிரி பேச முடியும் என்று நான் பல சமயத்தில் ஆச்சரியப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எங்ககிட்டே ஒரு வாழ் இருக்கார் திரு அர்ஜுன் அவர்கள். தமிழோடு வாழ்கிறவர் அவர். ஏன்னா தமிழில் வந்துட்டு அவர் அவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு இந்த மயிலாஞ்சி படத்தை பார்த்துருக்குறோம். இந்த மயிலாஞ்சி படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இந்த பாடல்களையும் இந்த கதை அமைப்பையும் இந்த பாடலை படமாக்கிய விதத்தையும் பார்க்கும்போது மிக அருமையாக வந்துள்ளது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, இங்கே உள்ள அனைவரும் பாராட்டிய ஒரு நபர், நான் மிகவும் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ஆட்சிப்பட்ட நபர் இந்த படத்தின் டைரக்டர் திரு அஜய் பாலா அவர்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எப்போ ஒரு பிரேக் த்ரூ வரும் அப்படின்றது தெரியாது. அவருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்குது. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகச்சிறந்த அளவிலே தமிழக மக்கள் மத்தியிலே இடம்பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சிங்கம்புலி அவர் வந்துட்டு நண்பர் அர்ஜுனனால் எனக்கு வந்துட்டு கிடைத்த நட்பு. அவரும் எங்கூட ஸ்கூலில் மட்டும்தான் படிக்கல, மற்றபடி அவரும் நானும் ரொம்ப க்ளோஸு. அதனால் அவரும் வந்துட்டு பல திரைப்படங்களிலே நல்ல ஒரு ரோலில் எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மயிலாஞ்சி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் இங்கே வீட்டிற்கும் அனைத்து பெரிய உள்ளங்களும் இந்த திரைப்படத்தை வாழ்த்தும் போது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே வந்துள்ள பத்திரிகை நண்பர்களும் மற்ற இங்கே வந்திருக்கிற அனைத்து முக்கிய விருந்தினர்களும் இந்த படத்தினை மிக சிறப்பான ஒரு தரமான படமாக மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு நல்ல விழாவிலே எனக்கும் ஒரு வாய்ப்பினை அளித்து, எனக்கும் ஒரு நல்ல ஒரு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேசலன்னா நல்லா இருக்காது. இது வந்துட்டு அம்மா ஓனம் ரெண்டே வரக்க மாட்டோம். இல்லைம்மா பாவம், எல்லாம் பசிக்குதில்ல சார்.
என்ன பேச வேணான்ட்டாங்க, அதனால நன்றி. நான் இல்லை, நான் பேசல சார். இல்லை டைம் பார்க்குறேன் எல்லாருடைய இருக்காகும். ஏன்னா முக்கியமாக நம்ம எதிர்பார்த்துக்கிறது, நானே எதிர்பார்த்துக்கிறது அருமைக்குரிய சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கணுன்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்க போகிற அடியை பார்த்து மயங்கணுன்றதுக்காக காத்திருக்கிறேன். உங்களுடைய உங்கள் கொள்கைப்படியே உங்கள் ரூல் படியே நிற்குவாங்க. சார் ஆக்சுவலி நல்ல பிளானிங். என்கிட்ட எதுவும் இல்லைம்மா பெருசாக பேச, நன்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன்னாரு. அதை தான் இப்போது சார் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மயிலாஞ்சி படத்துடைய இசைத்தட்டை திருமிகு அகிலா பாலு மகேந்திரா அவர்களும் திரு கங்கை அமரன் அவர்களும் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினர் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். எழுத்தாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் அர்ஜுன் பிரசன்ஸ் மயிலாஞ்சி படத்துடைய இசை